இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, உங்கள் மொபைலை பயன்படுத்தி ஆன்லைன் மூலமாக வீட்டு வரி அல்லது சொத்து வரி எப்படி ஆன்லைன் மூலம் பேமெண்ட் செய்து அதற்கான ரசீதை டவுன்லோட் செய்வது, அதற்கான வழிமுறைகள் என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் அப்டேட்டில் பார்க்க போகிறோம். இதற்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களோட மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு விபி டேக்ஸ்ன்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட் உடனே vptax.tnrd.tn.gov.in ஒரு வெப்சைட் ஷோகும். அந்த வெப்சைட் வந்து செலக்ட் பண்ணுங்கள். வெப்சைட் ஓப்பன் ஆன பிறகு ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத்து ராஜ் தமிழ்நாடுன்னு சொல்லியிருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா விரைவாக வரி செலுத்தின ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகிடும். இதில் வந்து பே டேக்ஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜில் வந்து டீட்டெயில்ஸ்லாம் கேட்டிருப்பாங்க. இதில் ஃபஸ்ட்டு உங்களோட நேம் இங்கிலீஷில் என்டர் பண்ணோம். உங்களோட மொபைல் நம்பர், உங்களோட இமெயில் ஐடி என்டர் பண்ணிவிட்டு உங்களுடைய மாவட்டம், உங்களோட பிளாக் என்னவோ அது, நெக்ஸ்ட்டு உங்களுடைய ஊராட்சி பேர் எல்லாம் செலக்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் நீங்கள் செலக்ட் பண்ண பிறகு வரி வகைன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது சொத்து வரியா, தொழில் வரியா, வரி அல்லதவா, வர்த்தக உரிமமா எதுவும் அதை செலக்ட் பண்ணிக்கங்க. நான் சொத்து வரி செலக்ட் பண்ணுறேன். வரி விதிப்பு எண் சொல்லியிருப்பாங்க, அதை வந்து என்டர் பண்ணிக்கங்க. வரி விதிப்பு எண் என்டர் பண்ணிவிட்டு கேப்ச்சா கூட இருக்கும், அதை பார்த்து டைப் பண்ணிவிட்டு சர்ச் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். சர்ச் கொடுத்தீங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோட் ஆகி கம்ப்ளீட் ஆன பிறகு மாவட்டத்தோடைய பேர், ஊராட்சி பேர், இந்த மாதிரி விவரங்கள்லாம் கொடுத்துட்டு வீட்டு வரி ரசீது நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணு சொல்லிவிட்டு அதற்கான அமௌண்ட் காட்டும். 166 காட்டுது. அதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு ப்ரொசீட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். சூஸ் பேமெண்ட் இருக்கும். நீங்கள் வந்து லெஃப்ட் சைட்லேயே ஆன்லைன் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ண பிறகு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்கும். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் ரீட் பண்ணி பார்த்துட்டு அக்ரி ஆப்ஷனை கிளிக் பண்ணி ப்ரொசீட் ஆப்ஷனை கொடுங்க. அதற்கு கீழே பேன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். பே ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். பே கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆன்லைன் டேக்ஸ் பேமெண்ட் சொல்லி வரும். ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோட் ஆகி கம்ப்ளீட் ஆன பிறகு உங்களோட நேம், வில்லேஜ் நேம் எல்லாமே இருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, இன்டர்நெட் பேங்கிங், யூபிஐ எல்லா ஆப்ஷனுமே இருக்கும். நீங்கள் எதை யூஸ் பண்ணி பேமெண்ட் பண்ண போகிறீங்களோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஆப்ஷன் கொடுங்க. ப்ராசஸிங் ஆகும். ப்ராசஸிங் ஆன பிறகு உங்களோட யூபிஐ ஐடி செலக்ட் பண்ணிங்கன்னா யூபிஐ ஐடி என்டர் பண்ணிவிட்டு மேக் பேமெண்ட் சொல்லிவிட்டு நீங்கள் பேமெண்ட் கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருக்கும். ட்ரான்சாக்ஷன் சக்ஸஸ்ஃபுல் வந்துட்டு ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகிட்டு ஆட்டோமேட்டிக்காக இன்னொரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பிடிஎஃப் ஓப்பன் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த ஓப்பன் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸில் வந்து பிடிஎஃப் ஃபைல் ஒன்று டவுன்லோட் ஆகி ஓப்பன் ஆகும். அது ஓப்பன் ஆகி கம்ப்ளீட்டாக வெயிட் பண்ணுங்கள். ஓப்பன் ஆன பிறகு ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறைன்னு சொல்லி வந்துட்டு இதில் பார்த்தீங்கன்னா சொத்து வரி ரசீதுன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. வரி விதிப்பு எண், உரிமையாளர் பெயர், இந்த மாதிரி விவரங்கள் எல்லாமே எடுத்துகிட்டு நீங்கள் பேமெண்ட் பண்ண டீட்டெயில்ஸ், கியூஆர் கோட், இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். இதை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து பயன்படுத்தி கொள்ள முடியும். இந்த மெத்தடை பயன்படுத்தி வீட்டு வரி ரசீது அல்லது சொத்து வரி ரசீது ஆன்லைன் மூலமாக பேமெண்ட் செய்து உங்கள் மொபைல் மூலமாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.